ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். சிறுகடிக்க ஆசை சீரியலில் அடுத்ததாக நாங்கள் போகுது அப்படின்றத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ எபிசோடு வந்து என்ன தான் விறுவிறுப்பாக கொண்டு போனாலும் வழக்கம் போல் தான் இப்பயும் இந்த ரோகிணி வந்து தப்பிச்சிட்டாங்க. ஸோ போன வாரம் ஃபுல்லாக பார்த்து கடந்த 2 வாரமாகவே வந்து ரோகிணி பணத்தை திருட்டாங்க, மாட்டிப்பாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்பயுமே ரோகிணி தப்பிச்சிட்டாங்க. வழக்கம் போல் இந்த ரோகிணி பார்த்த வேலையால் மீனாவும் முத்துவும் கஷ்டப்பட்டது தான் மிச்சம். ஸோ லாஸ்ட் எபிசோடில் அந்த 2 லட்சம் பணம் பறந்து வீட்டில் காணா போச்சு. அது யார் எடுத்த பிரச்சனை வருது. அப்போ மீனா தான் திரும்ப ப்ளேம் பண்ணாங்க. ஒரு வழியாக முத்து அந்த விஷயத்தை கண்டுபிடிக்கவும் அண்ணாமலை விஜயாட்ட சொல்லிடுறாரு, நீ தான் அந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ இதனால் இந்த விஜயா மனோஜ்டையும் ரோகிணிட்டையும் பணம் கேட்குறாங்க. மனோஜ் வந்து இல்லைன்னு சொல்லி கட்டி விட்டாலும் ரோகிணி வேறு வழி இல்லாமல் ஒத்துக்கிறாங்க. ஏன்னா இப்போ இவங்களும் முடியாதுன்ட்டாங்கன்னா, நீ மலேசியாவுக்கு அப்பாவுக்கு ஃபோன் பண்ண, இல்லாட்டி நான் போலீஸில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன்னு சொன்னதால் என்னடா பிரச்சனை ஆகுதுன்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் இப்போ இந்த ரோகிணி பார்த்திங்கன்னா அந்த பணத்தை ரெடி பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பார்வதி வீட்டில் அந்த பணம் காணாமல் போச்சு அப்படின்ற இருக்க வரைக்கும் நமக்கு ஆபத்து தான் அப்படின்றதால இப்போது பார்வதி மூலமாகவே அந்த பணம் காணாமல் போகலான்ற மாதிரி சொல்ல வைக்கிறாங்க. ஸோ பணத்தை அந்த 2 லட்சம் பணத்தை திரும்பவும் பார்வதி வீட்டில் கொடுத்து இது மாதிரி நீங்கள் வந்து பணம் காணாமல் போகலன்னு சொல்லுங்கள். தேவையில்லாமல் மீனாமலை வந்து அவங்க பழி போட்டு பேசுகிறாங்க, எனக்கே கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் ட்ராமா போட்டு அந்த பணத்தை வீட்டில் வச்சு பார்வதியே விஜயாவுக்கு ஃபோன் பண்ணி பணம் காணாமல் போகல, இங்கே தான் உள்ளே தான் கலந்துருக்கேன் தான் சரியாக கவனிக்கல அப்படின்ற மாதிரி இப்போது அதை வழியாக சமாளிச்சுறாங்க. இந்த ரோகிணியும் எஸ்கேப் ஆகிட்டாங்க. ப்ரோமோ என்ன காமிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ வீட்டில் இந்த மனோஜ் பார்த்தீங்கன்னா இந்த 3 லட்சம் முத்து கொடுங்கல கொடுத்துரு அப்படின்ற மாதிரி அப்படியே கெத்தாக கொடுக்குறாங்க. அது அவங்களுக்கு வர வேண்டிய பணம் தான். அப்போ தான் பார்வதி கால் பண்ணி மாதிரி பணம் காணாமல் போல் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லவும் இந்த விஷயத்த விஜயா ஃபோனில் சொல்கிறாங்க. இது அண்ணாமலை காதில் வாங்கிட்டு, அப்போ பணம் காணா போல் அங்கே தான் இருந்திருக்கு, அப்போ தப்பு நீ தான் பண்ணியிருக்க, உன்னால் மீனா கஷ்டப்பட்டிருக்கா, நீ தான் வந்து மீனாட்ட மன்னிப்பிக்கணுன்ற திரும்ப ஆரம்பிக்க அப்போல்லாம் பண்ண முடியாது நம்ம சொல்லிட்டுருக்காங்க. அப்போ அண்ணாமலை மீனாவுக்கு அப்பா தான் இல்லை, ஆனால் அந்த ஸ்தானத்தில் நான் இருக்கேன், மீனாவுக்காக நான் கேட்போம்னு சொன்ன விஷயம் எபிசோடில் செம்ம சென்டிமெண்ட்டாக இருக்க போகுது. ஸோ மீனாவுக்கு வந்து ஆதரவாக யார் பேசாட்டியும் இவர் கண்டிப்பாக பேசுவார், மீனாவுக்கு ஆதரவாக இவர் இருப்பார் அப்படின்றத ரொம்ப அழகாக வந்து காமிச்சிருந்தாங்க. மீனாவும் உடனே வந்து கண் கலங்கி அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும். பட் எது எப்படியோ இப்போது இந்த ரோகிணி மாட்டினா தான் எபிசோடு இன்னும் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருக்கும். ஏன்னா எல்லா தப்பையும் பண்ணுறாங்க, கடைசியில் தப்பிச்சுட்டு போயிடுறாங்க. கஷ்டப்படுறது என்னவோ நம்ம முத்து மீனா அப்படின்றதால இதுக்கு ஒரு முடிவு கட்டினா நல்லாயிருக்கும் அப்படின்றதான் வியூவர்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்குது. பார்க்கலாம் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றத.